மார்க் 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோടെ போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது இயேசு செய்த ஒரு அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறது. 25வது வசனத்திலிருந்து வாசித்தால் 12 வருஷம் பெரும்பாடு என்கிற வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண். 12 வருஷம் பெரும்பாடு என்கிற வியாதி என்றால் உதிரப்போக்கினாலே கஷ்டப்பட்ட ஒரு பெண். அது பெண்களுக்கே உண்டான ஒரு கொடிய ஒரு வியாதி பிரச்சனை. 12 வருடம் இந்த மகளுக்கு பிரச்சனை. அப்படி பாதிக்கப்பட்ட, சரீரத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண். அவள் எல்லா இடத்துல முயற்சி பண்ணி சுகத்துக்காக வைத்தியர்களை தேடி பண செலவு பண்ணி எல்லாவற்றையும் செய்தும் அவளுக்கு சற்றும் சுகம் கிடைக்காத சூழ்நிலையில் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு இயேசுவை தேடி வருகிறாள். எப்பவும் இயேசுவை சுற்றி கூட்டமாக இருக்கும், மக்கள் கூட்டம் இருக்கிறதுனால எப்படி கூட்டத்தில் போய் இயேசுகிட்ட பேசுவது, இந்த வியாதி குறித்து எப்படி சொல்லுவது? அதனால் அவள் யோசித்தாள், நான் போய் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சுகமாயிருவேன். என்னால் ஒரு வல்லமை உள்ள ஆண்டவர், அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலே சுகம் கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு விசுவாசம். அப்படித்தான் அவள் வந்து சுகத்தை பெற்றுக்கொண்ட சம்பவம் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்புறம் இயேசு அந்த மகளை பார்த்து சொல்லுகிறார், மகளே, சமாதானத்தோടെ போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு அப்படின்னு ஆசீர்வதித்து அனுப்புகிறார். இந்த மகள் இயேசுவண்டே வந்தபோது முதலாவது அவளுடைய சரீரத்திலே வேதனை, 12 வருஷ வேதனை. அந்த வேதனையில் அவள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு பெண். 12 வருடமாக வேதனை அடைந்த ஒரு பெண். ரெண்டாவது, அவள் இழப்புகளை சந்தித்த ஒரு பெண். அவளுடைய சுகத்துக்காக டாக்டரிடத்தில் போய் பணத்தெல்லாம் செலவு பண்ணி சுகம் உண்டாகவில்லை. அதனால் தன்னிடத்தில் இருந்த பொருளையெல்லாம் விற்று வைத்தியம் செய்து பார்த்தால் சுகம் உண்டாகவில்லை. தன்னுடைய சொத்துக்களை விற்று அதில் மருத்துவத்துக்கு செலவு பண்ணி பார்த்தால் சுகம் உண்டாகவில்லை. அவருடைய சேமிப்பு பணமெல்லாம் போய்விட்டது, சொத்துக்கள் போய்விட்டது, இழப்பு. ஒரு பக்கம் சரீரத்தில் வேதனை, இன்னொரு பக்கம் இழப்பு. சுகத்துக்காக பணத்தை செலவு பண்ணி எல்லாத்தையும் இழந்து விட்டாள். சுகம் மாத்திரம் கிடைக்கவில்லை. அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு பெண். மூன்றாவது, அவள் ஏமாற்றம் அடைந்த ஒரு பெண். இந்த டாக்டர்கிட்ட போனால் சுகமாயிரும், நாங்கள் நிறைய பணத்தை கொண்டு போய் கொடுத்தாள், சுகம் உண்டாகலை, ஏமாற்றம். அங்கே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாரு, நீ அங்கே போனால் சுகமாயிருவே, ஆனால் நிறைய பணம் செலவாகும், பரவாயில்ல. அவள் சொத்தை விற்று பணத்தை கொண்டு போய் டாக்டர் இடத்துல போனாள். பணம் தான் காலியாச்சு, சுகம் உண்டாகவில்லை, ஏமாற்றம். பல வைத்தியர்களை கவனிச்சும் அவளுக்கு சுகம் உண்டாகவில்லை. அப்போ ஏமாற்றம், ஒரு ஏமாற்றம் அடைந்த ஒரு பெண். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களை சந்தித்து வந்திருக்கிறீங்க. முயற்சியெல்லாம் தோல்வி, பிரயாசமெல்லாம் தோல்வி. இவங்க உதவி செய்வாங்க, அதை உதவி செய்வாங்கன்னு நினைத்ததெல்லாம் தோல்வி, ஏமாற்றம். இருந்ததெல்லாம் இழந்துட்டோம். அந்த மாதிரி இழப்பு, வேதனை மாத்திரம் மாறவில்லை. அதோடு கூட அதிகமாய் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள் என்று வசனம் சொல்லுகிறார். அதிக வருத்தப்படுகிற போது அப்போ மனதளவில் அவளுக்குள்ள ஒரு பாதிப்பு உண்டாயிருந்தது. மனதில் ஒரு பாதிப்பு, அவருடைய இருதயத்தில் ஒரு காயம். என்ன பாதிப்பு, என்ன அவளுக்கு வருத்தம் உள்ளத்துக்குள்ள? இந்த வியாதி அந்த காலத்தில் தீட்டான வியாதியாய் கருதப்பட்டது. இயேசுவின் நாட்களில் இந்த வியாதி ஒரு தீட்டான வியாதி. அப்படின்னா இந்த வியாதி கொண்ட பெண்ணை யாராவது தொட்டா அவங்களுக்கு தீட்டு, இவள் யாரையாவது தொட்டுட்டா அது தீட்டு. அதனால் யார் இவ பக்கத்தில் வர மாட்டாங்க, தூரத்தில் தான் பேசுவாங்க. நீ வராது, அங்கே நில்லு, அங்கே இருந்து பேசு, அப்படி தான் சொல்லுவாங்க.
அவளை எல்லாரும் அற்பமாக எண்ணினாங்க, தீட்டாக கருதினாங்க. அதனால் அவருடைய மனதில் வருத்தம், ஏன் எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, என்னை நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லை, அன்பு காட்ட யாரும் இல்லை, வியாதி ஒரு பக்கம், இழப்பு ஒரு பக்கம், சமுதாயம் என்னை புறக்கணிக்குது, என்னை தீட்டானவளாக பார்க்குறாங்க, சபிக்கப்பட்டவளாக பார்க்குறாங்க. அவருடைய மனதில் ஒரு பெரிய காயம். அப்படி வேதனைப்பட்ட ஒரு பெண். அந்த சூழ்நிலையில் தான் இயேசுவை பற்றி அவள் கேள்விப்படுகிறாள். இயேசு கிறிஸ்துவிட்ட போனால் சுகமாயிரும் அப்படின்னு சொல்லி இயேசுவை தேடி வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டபோது அற்புதம் நடக்கிறார். 12 வியாதி மறைந்து போனது. அற்புதமான ஒரு சுகம். அப்போ தான் இயேசு அவளுக்கு சொல்லுகிறார், மகளே, நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கிட்டு சுகமாயிரு. 3 ஆசீர்வாதம் கொடுக்கிறார் ஆண்டவர். அந்த 3 விதமான ஆசீர்வாதம் என்ன? முதலாவது சமாதானம். மகளே, நீ சமாதானத்தோடு போ, உனக்கு சமாதானம். பீஸ் பி அன்டு யூ. ஏன்னா அவள் பாதிக்கப்பட்டு சமாதானம் இல்லாமல் இருந்த ஒரு பெண், வியாதியினால் பாதிக்கப்பட்டு, மனிதரால் புறக்கணிக்கப்பட்டு, நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல் தவித்த ஒரு பெண். ஆண்டவர் சமாதானம் அருளுகிறார். தேவன் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிக்கிறவர் என்று 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இயேசு சொல்லுகிறார் யோவான் 14:27, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. மை பீஸ் ஐ கிவ் அன்டு யூ. அது தேவ சமாதானம், தெய்வீக சமாதானம். இந்த சமாதானம் உள்ளத்தில் வந்துட்டா எந்த பிரச்சனையும் அந்த சமாதானத்தை பாதிக்க முடியாது. என்னதான் போராட்ட பிரச்சனை வந்தாலும் உள்ளத்தில் நிம்மதி, சமாதானம் இருக்கும். இதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற மெய்யான சமாதானம். இன்னைக்கு நிறைய பேருடைய உள்ளத்தில் சமாதானம் இல்லை, சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நிம்மதி இல்லை சொல்லுவான், நிம்மதியே இல்லையா, ஒரு ஆத்ம அமைதியே இல்லை, ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை. ஏன் இந்த வாழ்க்கைன்னு சொல்லி கசந்து கொள்ளுவார்கள். சமாதானம் இல்லை அப்படின்னு. இயேசு கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் சமாதானம். இயேசுக்கு ஒரு பெயர் உண்டு, சமாதான பிரபு. ஏசாயா 9:6 வாசிக்கிறோம், பிரின்ஸ் ஆஃப் பீஸ். சமாதான பிரபு இயேசுக்கு பெயர். அவரால் தான் நமக்கு மெய்யான சமாதானம் தர முடியும். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண அவர் சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். அதனால தான் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய பாவங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டாக்க தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார், அடிக்கப்படுவதற்கு அர்ப்பணித்தார், நம்முடைய பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு சுமந்தார். ஏன்னா சமாதானத்தை பாதிக்கிறதுல முக்கியமான காரியம் பாவம். பாவம் சமாதானத்தை கெடுத்து விடும். பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் மெய் சமாதான உள்ளத்தில் உண்டாகும். மன்னிக்கப்பட வேண்டுமானால் தண்டிக்கப்பட வேண்டும். அப்போ நம்முடைய தண்டனையை இயேசு தன்மேலே ஏற்றுக்கொண்டார். நமக்கு வர வேண்டிய தண்டனையை தன்மேலே ஏற்றுக்கொண்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண தன்னை பலியாய் கொடுத்தார். அதை விசுவாசிக்கும் போது அவருடைய சமாதானம் உள்ளத்திலே வரும். ஒரு மெய்யான சமாதானம், உலகம் தரக்கூடாத ஒரு மெய்யான சமாதானம் உள்ளத்திலே வரும். இந்த பெண்ணுக்கு 12 வருஷமாக சமாதானம் இல்லை. எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க, தீட்டானவளை நினைக்கிறாங்க, சபிக்கப்பட்டவளாக பார்க்குறாங்க. ஆனால் இப்போ இயேசு சொல்லுகிறார், மகளே, உனக்கு சமாதானம், இனி உனக்கு பாதிப்பு இல்லை, சமாதானம், இனி நீ நிம்மதியாக இருக்கலாம். ஒரு சமாதானம். நிறைய பேருடைய உள்ளத்தில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. இயேசு இன்றைக்கு உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணுகிறார். இயேசு உள்ளத்தில் வந்துட்டா சமாதானம் வரும். என்றால் இயேசு தான் சமாதானம், அவர் தான் பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு விட்டால் சமாதானம் உள்ளத்தில் வந்துடும். அந்த சமாதானத்தை ஆண்டவர் அருளுகிறார். ரெண்டாவது,
வேதனையை ஆண்டவர் நீக்குகிறார். அவருடைய உள்ளத்தில் காயம் இருந்தது, வேதனை. தன்னை நினைத்து வேதனை, நான் ஏன் இப்படி பிறந்தேன், எல்லாரும் என்னை தீட்டானவள்னு சொல்கிறாங்க, சபிக்கப்பட்டவள்னு சொல்கிறாங்க, இது தீட்டான வியாதி, சாபமான வியாதி, உனக்கு தான் அந்த வியாதி வந்திருக்குன்னு என்ன பாவம் செய்தியோ, இது மாதிரி அவள் குற்றப்படுத்தப்பட்டதுனால மனதில் காயம், அந்த வேதனை. உங்களுடைய உள்ளம் காயப்பட்டு இருக்கிறாரு, உங்களுடைய உள்ளத்தில் ஒரு வேதனை இருக்கிறது, மனதில் காயம். இந்த மாதிரி காயத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஒரு சமயம் ஒரு சிறுவர் முகாமில் சின்ன பிள்ளைகளை சந்தித்து கொண்டு இருந்தேன். அப்போ நான் தனியாக நடந்து போய் கொண்டிருக்கும் போது நம்ம கேம்பஸில் 2 குட்டி பிள்ளைகள் வந்தாங்க. அந்த 2 குட்டி பிள்ளைகளை ஒரு 5-6 வயசு இருக்கும். அதில் ஒருத்த ஆள் வந்து பெரிய ஆள் மாதிரி, அங்கிள் உங்கள்கிட்ட நாங்கள் பேசணும். அப்படியா, என்ன பேசணும் கேட்ட உடனே, இவ என் ஃப்ரெண்டு, அவள் தான் அவங்கள்ட்ட பேசணுமா, நான் கூட்டிகிட்டு வந்தேன். சரி, என்னம்மா பேசணும், என்ன விஷயம்னு கேட்டால் அது கண்ணில் கண்ணீர் வடியுது. அப்படியே என்னடா அது, சின்ன பிள்ளை அழுகுது, இன்னும் பிரச்சனையே சொல்லலை, கண்ணில் கண்ணீர் விட்டு அழுகிறது. கொஞ்ச நேரம் அவருடைய ஆறுதல் படுத்திட்டு, நீ அங்கிள்கிட்ட சொல்லு, உனக்காக பிரார்த்தனை பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன். அவர் சொன்னாள், அங்கிள் எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்து எங்கள் அம்மாவை அடித்து வேதனைப்படுத்துகிறாங்க, எங்கள் அம்மா கண்ணீர் வடிக்கிறாங்க, எங்கள் அப்பாவை ஏசப்பா மாற்றணும், அதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டான். 6 வயசு சின்ன பிள்ளையுடைய உள்ளம் காயப்பட்டு இருக்கிறார். அவனுடைய இருதயத்தில் ஒரு காயம், ஒரு வலி, ஒரு வேதனை. தன் தகப்பனார் குடிச்சிட்டு வந்து தாயாரை அடிக்கிற காட்சி அந்த குழந்தையினுடைய உள்ளத்தை பாதித்து விட்டார். உள்ளம் காயப்பட்டிருந்தது. ஒரு சமயம் நான் மதுரைக்கு போயிருந்தேன். காலேஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாணவர்கள் ஒரு ப்ரொஃபஸர் வீட்டில் கூடி வந்திருந்தாங்க. அவங்களோட நான் பேசி முடித்த பிறகு சிலர் வந்து என்னை சந்தித்தாங்க. அதில் ஒரு தம்பி வந்து சொன்னான், என்னால் படிக்கவே முடியல, நான் புக்கை திறந்த எங்கள் அம்மாவுடைய கண்ணீர் முகம்தான் வருது, என்ன பிரச்சனை என்று கேட்டேன். எங்கள் அப்பா எங்கள் அம்மா மேலே சந்தேகப்பட்டு திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. வீட்டுக்கு வந்தால் திட்டிக்கிட்டே இருப்பார், எங்கள் அம்மாவை காயப்படுத்திக்கிட்டே இருப்பார். சந்தேகப்பட்டு திட்டி எங்கள் அம்மா கண்ணீரோடு இருப்பாங்க. நான் புக்கை திறந்தா எங்கள் அம்மா முகம்தான் வருது, என்னால் படிக்க முடியல. எங்கள் அப்பா ஏன் இப்படி இருக்கிறாங்க? ஒரு வாலிபனுடைய உள்ளத்தில் காயம், தகப்பனாருடைய செயலினால் உண்டான காயம், அப்படியே வேதனை, உள்ளம் காயப்பட்டு விட்ட, அவருடைய வார்த்தையினாலே உண்டான காயம், பாதிக்கப்பட்ட ஒரு வேதனை உள்ளத்தில் வந்துவிட்டார். இந்த மாதிரி காயப்பட்ட உள்ளங்கள் நிறைய பேர். ஒரு சமயம் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள் ஒரு ஊழியத்துக்கு நான் கூட்டத்துக்கு போயிருந்தபோது கூட்டமாக வந்தாங்க. அவங்களோட பேசும்போது ஒரு வாலிப மகள் கண்ணீர் விட்டு அழுதாள். ஏன், அவனுக்கு என்ன பிரச்சனை? 3 வருஷம் காலேஜ் படிப்பு முடிகிறது, அதுதான் பிரச்சனை. படிப்பு முடிஞ்ச வீட்டுக்கு போகலாம்ல, இங்கே ஹாஸ்டலில் தானே இருக்குது, அங்கே அப்பா அம்மா கூட இருக்கலாமே, சந்தோஷமாக எப்பண்டா எக்ஸாம் முடியும் வீட்டுக்கு போகலான்னு தான் எல்லா பிள்ளைகளும் காத்திருக்கிறாங்கன்னா, எனக்கு அதுதான் பிரச்சனை. ஏன் என்று கேட்டேன். எங்கள் வீட்டில் என்னை நேசிக்க யாரும் இல்லையே, அம்மா இல்லையா, அப்பா இல்லையா? அப்பா இருக்காங்க, அம்மா இருக்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு என்னை கண்டாலே பிடிக்காது, திட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஏசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கண் முன்னால் நான் நிற்க முடியாது. அப்பா இருக்காங்கல்ல, எங்கள் அப்பா என் மேலே அன்பு காமிச்சு எங்கள் அம்மாவுக்கு கோபம் வரும், எங்கள் அப்பாவையும் சேர்த்து திட்டுவாங்க. அதனால் வீடு எனக்கு ஒரு நரகம், வீட்டுக்கு போகவே விருப்பம் இல்லை. சொந்த தாயை வச்சு ஒரு பிள்ளையனுடைய உள்ளம் காயப்பட்டு இருக்கிறார். நேசிக்க யாரும் இல்லை, அன்பு காட்ட யாரும் இல்லை. நான் வீட்டில் ஒரு அனாதை போல் தான் இருக்கணும், என் ரூமை விட்டு வெளியே வர முடியாது, சந்தோஷமே கிடையாது. அந்த வீடு எனக்கு ஒரு நரகம், காயம், வேதனை. இந்த மாதிரி வேதனைப்படுறவங்க. ஒரு சமயம் ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க கிறிஸ்தவர் அல்லாதவங்க, ரொம்ப பக்தி உள்ளவங்க தான். அவங்க வந்தாங்க, எதுக்காக என்னை தேடி வந்தீங்க? எனக்கு குழந்தை இல்லை,
அதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா, பிரார்த்தனை பண்ணுவீங்களா சொன்னாங்க. கேள்விப்பட்டு வந்தேன். சரி, நான் பிரார்த்தனை பண்ணுறேம்மா. உனக்கு திருமணமாக எத்தனை வருஷம் ஆயிட்டு? 2 வருஷம் ஆயிட்டுன்னாங்க. 2 வருஷம் தானே, அதுக்குள்ளே ஏன் இவ்வளோ நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீங்க, எதுக்கு துக்கப்படுறீங்க? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொன்னேன். அந்த மகள் அழுதுகிட்டே சொன்னாங்க, ஐயா, என் கணவர் ரொம்ப நல்லவர், அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார், என்னை ரொம்ப அன்பாக வைத்து கொள்ளுவார். ஆனால் என் மாமியார் தினமும் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் திட்டி திட்டி திட்டி, நீ மலடி, உனக்கு குழந்தை இருக்காது, உன்னால் ஒரு பிரயோஜனம் கிடையாது, திட்டிக்கிட்டே இருப்பாங்க, என்னை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கடைசியாக சொல்லிட்டாங்க, இந்த வருஷம் உனக்கு குழந்தை இல்லைன்னா அடுத்த வருஷம் என் மகனுக்கு வேறொரு கல்யாணம் பண்ணி வைப்பேன், என்கிட்டே சொல்கிறாங்க. அவங்க அப்படியே அழுகிறாங்க. இருதயத்தை உடைத்து விட்டார். ஒரு மாமியாருடைய வார்த்தை அந்த வாழ வந்த பிள்ளைகளுடைய உள்ளயத்தை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி விட்டார். நான் பார்த்துட்டு கர்த்தருடைய கண்ணீரை துடைப்பார், பயப்படாதுங்கன்னு ஜெபம் பண்ணி அனுப்பினேன். 1 வருஷம் கழித்து அந்த மகள் வந்தாங்க கையில் குழந்தையோட. ஆண்டவருடைய கண்ணீரை மாற்றி விட்டார், அந்த காயத்தை மாற்றி விட்டார். இனிமே அந்தம்மா மலடின்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் இந்த காயத்தை மாற்றிட்டார். இந்த மாதிரி காயப்பட்ட உள்ளங்கள் நிறைய பேர் இங்கே வந்திருக்கலாம். எல்லாரும் என்ன அப்படி சொல்கிறாங்க, என் குடும்பமே என்னை சபிக்கிறாங்க, ஆசீர்வாதம் இல்லாதவன்னு சொல்கிறாங்க அப்படின்னு வேதனையோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஒரு மகள் வந்து சொன்னாங்க, எனக்கு ஒன்றும் வாய்க்க மாட்டேங்குது, படிப்பும் வாய்க்கலை, திருமண வாழ்க்கையும் வாய்க்கலை. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நீ ஒரு சபிக்கப்பட்டவள், உனக்கு அவ்வளோதான், ஒன்றும் நடக்காது. எங்கள் அம்மாவே என்னை சபிக்கப்பட்டவள்னு சொல்கிறாங்களே. அந்த மகளுடைய உள்ளம் காயப்பட்டு விட்டார். இது மாதிரி அன்பற்ற வார்த்தைகள், கடினமான வார்த்தைகள்னால காயப்பட்ட நிறைய பெண்கள், சகோதரர்கள், சகோதரிகள், மனைவினாலே காயப்படுத்தப்பட்ட கணவன்மார்கள், கணவனாலே காயப்படுத்தப்பட்ட மனைவிமார்கள், பிள்ளைகளாலே காயப்படுத்தப்பட்ட பெற்றோர், யாரோ ஒருத்தரால் உள்ள காயப்பட்டு மன வேதனையோடு நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கி இயேசு சொல்கிறார், உன் வேதனை நீங்கும், உன் நிந்தை மாறும், உன்னுடைய வேதனைப்படுத்தினவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி நான் அற்புதம் செய்வேன், உன்னை பரிகாசம் பண்ணினவர்கள் வெட்கப்படும்படி அற்புதம் செய்வேன், அவனுடைய கண்களுக்கு முன்பாக நான் உன்னை உயர்த்துவேன். அதனால் உன் வேதனை இன்றைக்கோடு நீங்கும் என்று சொல்கிறார். மகனே, மகளே, உன் காயங்களை மாற்றுகிற தேவன் நான். உன் வேதனை நீங்கும், உன் கண்ணீர் துடைக்கப்படும், உன் நிந்தனை மாறும் என்று சொல்கிறார். நீ கலங்காதே, நீ அழாதே, உனக்கு நான் இருக்கிறேன், உனக்கு தகப்பனாக, தாயாக, எல்லாமாக நான் இருக்கிறேன். நான் உன்னை வெட்கப்பட விட மாட்டேன். உன் வேதனை நீங்கும், இன்றைக்கோடு அந்த வேதனை நீங்கும், உன் வேதனை மாறும். இன்னைக்கு வேதனை மாற்ற உனக்கு அற்புதம் செய்வேன் என்று சொல்ல, நீ சமாதானத்தோடு போவாய், வேதனை நீங்கும். 3வது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சமாதானத்தோடு போய் வேதனை நீங்க சுகமாயிரு, சுகமாயிரு, நீ சுகமா இருப்ப. வியாதி வியாதி வியாதி, ஐயா ஒரே வியாதி, பலவீனம், நோய், மூச்சு விட முடியல, கண்ணில் வியாதி, காதில் கேட்கல, இருதயத்தில் வியாதி, எலும்பில் வியாதி, நரம்பில் வியாதி, பிள்ளைகளுக்கு வியாதி, ஐயோ குடும்பமே வியாதி. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கோட இந்த வியாதி மாறி நீ சுகமாயிருப்பாய், சுகமாயிரு. நம்ம சுகமாயிருப்பதற்கு அவர் சிலுவையிலே வியாதிகளை சுமந்தார். மத்தேயு 8:17 நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தார். நம்முடைய வியாதி என்ன வியாதி? எல்லா வியாதியும் அவர் சிலுவையிலே சுமந்து விட்டார். அதனால தான் சொல்றார், என் மகனே மகளே, இன்றைக்கு உனக்கு சமாதானம், இன்றைக்கு உன் வேதனை நீங்கிவிடும், இன்றைக்கு நீ சுகத்தை பெற்றுக்கொள்ளுவாய், நீ சுகத்தோடு திரும்பி போவே. வியாதோடு வந்தல்ல, திரும்பி போகும்போது சுகத்தோடு போவாய்.
இப்ப நான் உன்னை குணமாக்குவேன், இன்றைக்கு உன்னை குணமாக்குவேன். 12 வருட வியாதியானாலும் அது மாறும். நான் உன்னை குணமாக்குவேன். நீ சுகமாயிருப்பாய் மகளே, சுகமாயிருப்பாய் மகனே. இன்றைக்கு உன் வியாதி மாறும். அதுக்குதான் சிலுவையில் ரத்தம் சிந்தி அவருடைய கரத்திலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்.